அப்போ பாய்ஜாமாவுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு பாபா தன்னுடைய சமாதி நிலை வரை 1918 அக்டோபர் 15 வரை எங்கேயுமே ஷிரடியை விட்டு எங்கேயுமே உடலால் போகலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய ஒரு தாயாக பாபாவுக்கு இருந்திருக்காங்க. துவாரகா மாயில இன்றளவும் அப்போ பாய்ஜாமா ஆரம்பித்த அந்த சேவை இன்னைக்கும் அவருடைய 5வது தலைமுறையான இவர் என்னோட கூட அமர்ந்திருக்கிற இவர் கரெக்டாக மத்தியானம் 11:30 மணிக்கு துவாரகா மாய்க்கு பாபா விரும்பிய அந்த உணவு, அந்த அந்த காலத்தில் என்ன கிடைக்கும், சோள ரொட்டி, அந்த மாதிரியான ஒரு உணவு வகைகளை சமைத்து அந்த துவாரகா மாய்க்கு கொண்டு சென்று பாபாவிற்கு உணவு ஊட்டின பிறகும் அந்த உணவு எல்லோருக்கும் விநியோகிக்கப்படுகிறது. இன்னைக்கும் இன்றளவும் இந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலத்தில் அந்த பாய்ஜாமாவுடைய 5வது தலைமுறை சேர்ந்த இவர் தான் அந்த பகடின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பாகையை கட்டி கொண்டு பல்லக்கு தூக்குவார் முன்னாடி இருந்து. இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஷிரடியை விட்டு பாபா பல வருடங்கள் போகாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம பாய்ஜா அம்மா தான்.